தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்தித்தால் போதும், மற்ற காலகட்டங்களில் இறப்புகளுக்கு போவது, வெத்த வீட்டுக்கு போறது, செத்த வீட்டுக்கு போறது, இந்த மாதிரிலாம் இதான் அரசியல்னு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் திருமதி வானதி அவர்கள் பொறுப்பெடுத்த நாளில் இருந்து இந்த சட்டமன்ற பகுதியை முதல்நிலை சட்டமன்ற பகுதியாக மாற்ற வேண்டும் என்கின்ற பெருமுயற்சியிலே இறங்கி பல்வேறு திட்டங்களை தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு துறைகளுடைய CSR ஃபண்ட் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்து இந்த தொகுதி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். மட்டுமல்ல, தான் சார்ந்திருக்கக்கூடிய தொகுதிக்கு மட்டுமல்லாமல் இந்த கோவை மாநகரம் முழுமையும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாகவும் திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தபோது இந்த பூங்காவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த பூங்கா குழுமை நிறைந்ததாக, பசுமை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று ஐயா போன்றவர்கள் எல்லாம் தினசரி 10 மரத்திற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் 10 மரத்துக்கு தண்ணீர் விடுகின்றோம் என்று சொன்னார்கள். அந்த மரத்தை வச்சு உருவாக்குன நாள்ல இருந்து அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பெரியவர்கள் எல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பார்க்ல இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியில குறைந்தபட்சம், மிக குறைந்தபட்சம் அங்கு இருக்கக்கூடிய மரத்திலிருந்து விழுந்திருக்கக்கூடிய சருகுகள், இலைகள், இவற்றையெல்லாம் அகற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனநிலை கூட இந்த மாநகராட்சிக்கு இல்லாதது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இது ஒரு தனிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கோ தனிப்பட்ட கட்சிக்கோ உகந்தது அல்ல. இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியை சேர்ந்த அத்தனை மக்களுக்கும் பொதுவான ஒரு நிகழ்ச்சி. எனவே இது போன்ற தவறுகளை மாநகராட்சி எதிர்காலத்திலே செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அது இல்லை என்று சொன்னால் அதனால் பாதிக்கப்படக்கூடியது என்ன, உடல் ஆரோக்கியத்திற்காக வைக்கக்கூடிய ஒரு இடம். அங்க சுகாதாரம் மேம்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய, இவங்க எக்ஸசைஸ் பண்ண போனாலும் கூட, உடற்பயிற்சி செய்ய போனாலும் கூட அங்க வந்து அவர்களுக்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த தவறை மாநகராட்சி செய்யக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா இருக்காங்க சார். ஏன்னா அப்பா எம்எஸ்சி ஆஃபீஸிட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராகவே ஸ்கூல் டீச்சர்ஸ் உருவாக்கிட்டாங்க. எங்களால் கிளாஸை நடத்தவே முடியுதில்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவான பயிற்சிகள் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னா எது ஒன்று கொடுத்தாலும், புதிதாக கொண்டு வந்தாலும் கூட அது ஒரு சுமையாகத்தான் இருக்க முடியும். நாம ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா அதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அந்த ஆசிரியர்கள் படித்தாக வேண்டும், குறைந்தபட்சம். ஏன்னா நவீன யுக்திகள் வந்துகிட்டு இருக்கும், நவீன பாடங்கள் வந்துகிட்டு இருக்கும், அதெல்லாம் அவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அது இல்லாம நாம பாடத்தை கொண்டு வந்தாச்சு, நீங்க வந்து நடத்துங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவர்களால் நடத்த முடியாது. எக்ஸாம் டைம் நெருங்கிட்டு இருக்குது. எங்களுக்கு இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை செய்யறதுக்கு சரியான டைம் இருக்கு. எங்களுக்கு குழந்தைகளுக்கான பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு குறையா தமிழக அரசு மீது அவங்க சொல்லியிருக்காங்க. கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதுல கவனம் கொடுக்கணும். எல்லாம் கொண்டு வந்துட்டோம்னு சொல்லவில்லை, எப்படி நடத்துகின்றீர்கள் என்பதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆகையினால் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக யாராக இருந்தாலும் அவர்கள் பணிபுரியக்கூடிய அல்லது படிக்கக்கூடிய அல்லது படித்து கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இலகுவான அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மும்மொழி கொள்கையில தற்பொழுது இருமொழி கொள்கையிலும் சொல்லிட்டு இதுல பொள்ளாச்சி பகுதியில ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியை அழிச்சிருக்கிறாங்க. இந்திய பெருங்கடத்துகள் அழிக்கப்பட்டு தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல காமராஜருடைய பீரியட்ல 30,000 பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்பட்டு 6,000 பள்ளிக்கூடங்கள் ஒரே நேரத்தில் ஆரம்பிச்சு. இதெல்லாம் அன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் இலவச கல்வி கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு மாச கட்டணம் 3 ரூபா. அது கட்ட முடியாம டிராப் அவுட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இலவச கல்வி கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு காலத்துல நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை, தயவு செய்து இந்த நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக ஒன்றை செய்தாக வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள், அந்த பள்ளிகளை யார் யார் நடத்துகின்றார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், திமுக மட்டும் கிடையாது, பல கட்சிகளை சேர்ந்தவர்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், யார் யார் பள்ளிக்கூடங்கள் நடத்துகின்றார்கள், அந்த பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி பயிற்றுவித்து கொடுக்கின்றார்களா இல்லையா, இந்த விவரங்களை அவர்கள் வெளியிட வேண்டும். அடுத்தாக்குல இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த அரசு பள்ளிகள் எத்தனை, அந்த அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, தனியார் பள்ளிகள் எவ்வளவு, அதுல பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு,
இன்னைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டதுனால எத்தனை மாணவர்களுக்கு இலவச கல்வி இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்ட காரணத்தினால அன்னைக்கு வந்து 3 ரூபா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு மாணவருக்கு மிக குறைந்தபட்சம் 30,000 ரூபாய், குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் அவங்க கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கு. அப்ப தமிழக மாணவர்களை, தமிழக ஏழை குடும்பங்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில ஏன் இவர்கள் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தார்கள்? இதே பயிற்சியை ஏன் இவர்களால் அரசு பள்ளிக்கூடங்களில் செய்ய முடியவில்லை? அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க மும்மொழியோ 4 மொழியோ எது வேணாலும் நீங்க சொல்லுங்க, அது ரெண்டா பார்த்துக்கிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகின்றேன், தமிழ் நம்முடைய உயிர். தமிழை அழிப்பதற்கு எந்த கொம்பன் வந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே நேரத்துல தமிழை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும், அரசியல் நடத்த வேண்டும் என்று சொல்லி யார் வந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 46 லட்சம் மாணவர்களுக்கு 250 கோடி கொடுத்தா தான் அவங்களுக்கு இதாகும் சொல்லி மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படின்னு சொல்றாரு அன்பில் மகேஷ். கல்வி உதவித்தொகை அதுல வந்து முதலமைச்சர் சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்னதான் இருக்கட்டும், எவ்வளவுதான் விஷயங்கள் இருக்கட்டும், 10,000 கோடி தந்தாலும் கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த வகையில நியாயம்? நீங்கள் தரக்கூடிய இந்த பணம் இந்தந்த வகைகள்ல எங்களுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்றது வேற. 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கக்கூடிய அந்த பேச்சு வந்து சாதாரணமா என்ன சொல்லுவீங்க? சாதாரணமா அந்த பேச்சு என்ன சொல்லுவீங்க? ஆணவம், ஆணவத்தினுடைய உச்சம். இது முறையற்ற ஒன்று. பல விஷயங்கள் நீங்க சொல்லுங்க, ஆனா இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆணவம் அப்படி சொல்றீங்க சார். அது ஸ்டாலின் சார் சொல்ற விஷயம் என்னன்னா, என்ன நீங்க லெவலுக்கு போனாலும் அதுக்குள்ள எங்களால ஒரு நொடியில உங்களுக்கு வரி கூட நான் கட்ட முடியாத அளவுக்கு நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு அப்படிங்கிறது. இது வந்து இந்த பழைய காலத்துல ஒரு முனிவரை பற்றி சொல்லுவாங்க, கொக்கன்று நினைத்தையா பொங்கனவா. அமித்ஷா அவர்களுடைய வருகை அவர் கருப்பு கொடி காட்டுறதா வந்து சில அமைப்புகள் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அவங்கள பாதி கருப்பு தான். என்னைக்குமே அவங்க வந்து வெள்ளைய பார்த்தது கிடையாது, தூய்மையை பார்த்தது கிடையாது. என்னைக்குமே அவங்களுடைய மனமும் செயலும் கருப்பு தான். தமிழக அரசு ஊழியர்கள் வந்து இன்னைக்கு போராட்டத்துல இறங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா நீதிமன்றம் அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. நான் அன்னைக்கு பார்த்தேன், அதை முழுமையா நான் படிக்கல, எனக்கு வர வேண்டியிருந்ததுனால நான் முழுமையா படிக்கல. எந்த ஒரு விஷயத்தையும் தடை போட்டு நிறுத்த முடியாது. உணர்வுகள்னு ஒண்ணு இருக்குது. அந்த உணர்வுகளுக்கு நீங்க வந்து வழிகோலவில்லை என்று சொன்னால் அது வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதான் என்னுடைய கருத்து. அனைவருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் இன்னைக்கு கோவைக்கு வருகை தருகின்றார்கள். இன்னைக்கும் நாளைக்கும் கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றார்கள். மகா சிவராத்திரி விழாவிலும் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். தமிழக மக்களுக்கு சிவராத்திரி வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நேரடியாக வந்து வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய வகையில் அமித்ஷாஜி அவர்கள் வருவது நமக்கெல்லாம் பெரும் பேராக நான் கருதுகின்றேன். அவரை மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கின்றோம். அலுவலக திறப்பு பிஜேபியினுடைய 3 அலுவலகங்கள், கோயம்புத்தூர் அலுவலகம் நாளைக்கு திறக்கப்படுது. அதே போல திருவண்ணாமலை அலுவலகம், ராமநாதபுரம் அலுவலகம், 3 அலுவலகங்கள் நாளை. நன்றிங்க.